Rehoboth New Life Assembly presents Voice of Victory. யுத்தங்களை செய்கிறாரு. நீங்க பாட பாட உங்களுக்காக ஒரு வெற்றி கொடியை எழுப்புகிறாரு. அவர் நாமத்தை சொல்லி அவரை உயர்த்துவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரப்படி செய்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி தூயரே சங்கீதம் 118 அதிகாரம் 14 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரே என் பெலனும் கர்த்தரே என் கீதமும் என் ரட்சிப்புமானவர். அந்த வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, நான் வாயை திறந்தா கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரே என் கீதமும் கர்த்தரே என்னுடைய ரட்சிப்புமானவர். நம்ம கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்க நமக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஹெல்த் வைஸா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல சமாதான வைஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டுங்க. கர்த்தரை உங்க வாயில சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவர் உங்கள் சுற்றிலுமாக ஒரு ரட்சிப்பை நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த செய்தி, நம்ம இந்த மாதம் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில். ஆமே, இதுல ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. இப்ப நம்ம கர்த்தரை நம்ம வாயில வச்சு நான் துதிப்பதனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு பாட்டு சொல்லுது, அவர் எந்த சங்கீதமானவர், பெலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி. சரி, கவனிங்க. இந்த இடத்துல இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாருடைய லைஃப்லயும் நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு ஏதோ நம்ம அழுத்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நம்ம யுத்தத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனா பிறந்தாலே யுத்தம் இருக்குதுங்க. அது ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிப்பை பாதுகாக்க, விசுவாசத்தை பாதுகாக்க, நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களை பாதுகாக்க, சபையை பாதுகாக்க பலவிதமான யுத்தங்கள் இருக்குது. அந்த யுத்தத்துலலாம் பயங்கர சக்சஸை, வெற்றியை பெற நம்ம பயங்கரமா நான் மேடல் நிற்கிறேன் அப்படின்னா, பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட சதிகள், பலதரப்பட்ட யுத்தங்கள், பிசாசு பயன்படுத்துகிற எண்ணங்கள் எல்லாம் அப்படி மேற்கொள்வதற்கு தேவையான ஒரே காரியம், கர்த்தரை என் வாயிலை துதிக்க தான். அவர் தான் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென், ஆமென். ஆகையால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு யுத்தம் நடக்கலாம், கண்ணுக்கு தெரியாத யுத்தம் நடக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை தர வேணும்னா அவர் நீ பாட 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 கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். ஆமென். சோ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்குமா? கர்த்தரே என்னுடைய கீதமும் என் ரட்சிப்புமானவர், அவரை எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், அவர் துதி என் வாயிலே இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாசத்துல இதை நம்ம செஞ்சு பார்க்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த மாதத்தை டெடிகேட் பண்ணினோம். வாயை திறந்தா கர்த்தருடைய வசன பாடல், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பாடல், கர்த்தரை உயர்த்தும் பாடலை பாட 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 எல்லா விதமான பிரச்சனைகள், அவரை உயர்த்த எல்லா பிரச்சனைகள் கீழே போகும். நான் அநேக சமயங்களில் நான் சபையை எப்படி மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா, பைபிளில் எப்படி கர்த்தர் பாட சொல்கிறாரோ அப்படிதான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். நேற்றெல்லாம் மக்கள் வந்து கையை தட்டி வெடிக்கிற அளவுக்கு பாடுனாங்க. பாடும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தரை துதிச்சு பாடும் பொழுது டெலிவரன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதை எல்லா மக்களும் வந்து என்று சொல்லிட்டு போனாங்க. அப்போ நான் ஏன் இந்த சபையை ஆண்டவரின் கையில் கொடுத்துருக்காருமா, எல்லாருடைய வாய்களையும் திறந்து சத்தமா துதிச்சு பாட 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 உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பக்கத்தில் இருக்க 3 பேருக்கு டெலிவரன்ஸ் வரும். சபையே கத்த ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். கத்தரை உயர்த்தும் பொழுது அநேக ஜனங்களை கத்தர் இழுத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப பாருங்க, இந்த பாடல் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கு காலையில யோசித்து பார்த்தேன், இந்த பாடல் எங்கிருந்து வந்துச்சு, இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மிகாவேல் வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் பல டிபார்ட்மெண்ட் போட்டு ஒன்றும் ஒழுங்காக செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆனால் பரலோகத்தில் 3 டிபார்ட்மெண்ட் தான். முதல் டிபார்ட்மெண்ட் பேர் லூசிஃபர், அதுக்கு தலைவராக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா ஆராதனை. ஆமென். இந்த ஆராதனையை, துதி பாடல்களை உருவாக்குனதே பரலோகம்தான். ஆமென். ஆண்டவர் பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் எப்பயுமே அந்த தூதர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல நாதஸ்வரம், மேல வாத்தியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த லூசிஃபர் தான் அந்த ஆராதனை கூடாரத்துக்கு ஹெட்டா இருக்கான். அவன் கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க. அந்த தூதர்களுடைய வேலையெல்லாம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து கேருபீன்களாய் காணப்பட்டாங்க. கேருபீன்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தேவனுடைய சிங்காசனத்தில் மத்தியில் அமர்ந்திருக்கிற தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்க துதிக்க துதிக்கக்கூடிய அந்த துதிப்பதற்காக அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டார். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க துதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. அந்த லூசிஃபர் விழுந்து போயிட்டான். கவனிங்க, அந்த லூசிஃபர் விழுந்து போயிட்டான். அவனோ சேர்ந்த தூதர்கள்லாம் விழுந்து போயிட்டாங்க. அங்க வந்து அந்த பரலோகத்துல வந்து எப்படிப்பட்ட ஆராதனை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிலும் ஒரு பயங்கர ஹை டெக்னாலஜி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பரலோகத்துல இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல ஒவ்வொரு செகண்டும் ஆயிரக்கணக்கான புது புது பாடல்கள், திறமையான பாடல்கள், திறமையான இசைகள்ல பாடி பாடி பரலோகத்தையே பரவசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அந்த கூடாரம் இருந்துச்சு. அந்த லூசிஃபர் விழுந்து போன உடனே ஆண்டவர் அந்த இடத்தை நிரப்புவதற்காக கர்த்தர் வேற யாரையும் தெரிந்து கொள்ள, சபையாகிய உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் அந்த இடத்தை நிரப்புவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். துதிகளை சபைக்குள்ள ஏறெடுக்கும் பொழுது அங்கு இருக்கிறத விட ஆண்டவர் உங்க நடுவுல வாசம் பண்றத அவர் பிரியமா இருக்கிறாரா? ஆண்டவர் பாடலை விரும்புகிறார், ஆண்டவர் துதியை விரும்புகிறார், ஆண்டவர் மியூசிக்கை விரும்புகிறார். ஆண்டவர் தான் இந்த உருவாக்கினார். இதெல்லாம் பிசாசு பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கர்த்தரை துதிக்கும் பொழுது பரலோகமே இறங்கி வரும். பரலோகத்தை இறக்கக்கூடிய ஒரே காரியம் கர்த்தரை துதிக்க 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 பரலோகம் இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக டெத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு டெத்தை நான் பார்த்தேன்னு வச்சுக்கிறேன். அந்த டெத்தை பார்க்கும் பொழுது நல்லா தெரியும், இவன் நல்ல வாயை திறந்து வாழ்க்கையில் பரலோகத்தை தான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காரு. அப்படி அனுபவிச்சதுனால இந்த பழக்கப்பட்ட தூதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வந்திருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தூதர்கள் இருக்க மாட்டாங்க, பேய்க்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் தெரியுமா, இவர் ஏற்கனவே வாயும் திறக்கக்கூடிய ஊமை, வாயெல்லாம் கட்டப்பட்டிருக்கோம். ஆண்டவர் ஊமையின் ஆவியை துரத்தினான்னா ஊமை கிடையாது, அவனுக்கு வந்து வேற ஏதோ வியாதி இருந்துச்சு. ஆனா என்ன துரத்தாரு தெரியுமா? செவிட்டு ஊமையும் உள்ள ஆவியன்னு துரத்தினான். அதை துரத்தினதுக்கு அப்புறம் அவன் சுகமாயிட்டான்னு போட்டிருக்குது. உன் வாயை திறந்து பாடக்கூடாது. நல்ல இறுக்கமா எரால்ரேட்டை போட்டு நல்லா கட்டி வச்சிருப்பான். ஆனா நீங்க உடைச்சுக்கிட்டு நீங்க வாயை திறந்து பொத்துக்கிட்டு பாடுனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். பிசாசு திட்டமே உங்க வாயை திறக்கூடாது. பாட 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 அந்த இடத்தையும் அந்த ஜனங்களையும் பிசாசு ஆளுகை செய்ய பார்க்கிறான். எந்த இடத்துல கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதோ அந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமாகும். எந்த இடத்துல கர்த்தரை துதிக்க துதி இருக்குமோ அந்த இடத்துல பாதாளமானது தோற்கடிக்கப்படும். எந்த இடத்துல கர்த்தரை துதிக்க துதி இருக்குமோ அந்த இடம் பரலோகமாவே மாறும். கத்திதவர் ஆமென் சொல்லுங்களேன்.
கர்த்தர் நல்லவர். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு 38ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. நான் பூமியை அஸ்திபார போடுகிற போது நீ எங்கே இருந்தாய்? யோபு பார்த்து பேசுறாரு. நீ அறிவாளியானால் அதை அறிவி. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எப்ப பூமியை அஸ்திபாரம் போடும்போது எங்க இருந்தாய்? அப்பொழுது பூமியை சிருஷ்டிக்கப்படும் போது வானம் பூமி நட்சத்திரங்கள் இதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுற நேரத்துல நீ எங்க இருந்த? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமா பாடி, அப்பயே பாட்டு. இப்ப அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த வான மண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ரொம்ப அழகான ஸ்கேல்ல அப்படி ஹம் பண்ணி பாடுறத அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். அழகான குரல்ல ஒரு நட்சத்திரம் பாடுதான், இன்னொரு நட்சத்திரம் அதை அப்படியே செயினா பாடிட்டு இருக்காங்க. நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் தூதர்கள் தேவபுத்திரர்கள் எல்லாரும் கெம்பீரித்தார்கள். கைகள் தட்டி ஒரு ஆமென். உங்கள் லைஃப்ல ஏதோ ஒன்று சிருஷ்டிக்கப்படணும்னு ஆசைப்பட்டா இததான் நம்ம செய்யணும். ஏகமாய் பாடி கர்த்தரை கெம்பீரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னமோ ஒண்ணு கர்த்தர் சிருஷ்டிக்க செய்வார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் அல்லேலூயான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். அப்படியே பரலோகம் எப்படி இருக்குது? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பரலோகம் எப்படி இருக்குது? கேளுங்க, பரலோகம் எப்படி இருக்குது? அப்ப பரலோகத்தினுடைய சாயல் தான் நம்ம அந்த பூமியில கொண்டாட போறோம். பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை இருக்குதோ அதான் நம்ம பூமியில செய்ய முடியாது கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தினுடைய சாயல், பரலோகத்தினுடைய ஆராதனையில ஒரு பகுதி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பாக பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் ஆரவாரம்னா என்னது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி செய்வா ஹல்லேலூயா அப்படி செஞ்சிருப்பாங்களா? எங்க செஞ்சு பாருங்க. உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், உனக்கு விடுதலை வேணும், உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா பரலோகத்துல செய்யப்படுகிறபடியே செய்ய ஆரம்பிங்க. ரெனால்ட் பாங்கே 3 அல்லேலூயா தான். 10 லட்சம் மக்கள் கூடி இருப்பாங்க. மேடைக்கு வந்த உடனே வேற எதையுமே பேச மாட்டான். இதான் திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் மேடைக்கு ஹல்லேலூயா. அவ்வளவுதான் முதல் சவுண்ட். இரண்டாவது ஹல்லேலூயா. இரண்டாவது மூணாவது சவுண்ட் ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அத்தனை மந்திரவாதிகள் செய்வனைங்க எல்லாம் கட்டெல்லாம் உடைச்சு இமிடியட்டாவே மிராக்கல் நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் அதே போல ஒரு ஆரவாரம் விட்டா கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்தை போல இந்த இடத்துல கர்த்தர் இதை துதிய கர்த்தர் துதிக்க வேண்டும். ஜனம் நீங்க தான். கமான் 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 சத்தமா. ஆமென் ஆமென். அத பரலோகத்தினுடைய அந்த எத்தனை பேர் பரலோகத்தினுடைய அந்த சாயலை இந்த பூமியில நம்ம செய்ய ஆசைப்படுறீங்க? ஆமென். பரலோக ராஜ்யம் இறங்கி வருவதாக, பரலோக சித்தம் வருவதாக எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோக சித்தம் என்பது அல்லேலூயா. அது பரலோகம் கிடையாது. பரலோகம் என்பது அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த தான் கர்த்தர் இந்த பூமியில அந்த லூசிபர் விழுந்து போயிட்டான். அந்த லூசிபர் விழுந்து போன இந்த இடத்துல அதே ஒரு துதி ஆராதனையை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அந்த ஆராதனை நடக்கும் பொழுது பாதாளம் நடுங்கும், அஸ்திபாரங்கள் நடுங்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பின் கீதமா இருக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும், புது பலன் கிடைக்கும். ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்களேன். தாவீது அவனை பத்தி ஒரு அழகான ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்குது. அவன் காட்டுக்குள்ள இருந்தான், வெயில் அவன் மேல பட்டுச்சு, அவன் வாழ்க்கையும் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அது அவனை பத்தி மக்கள் சொல்லும் பொழுது அவன் சிவந்த மேனி, அழகான கண்களை உடையவன், அவன் சாமர்த்தியன், காரிய சமர்த்தன். அவனை பத்தி சொல்றது என்னென்னமோ அடிக்கிட்டு போகும்போது அவன் காரிய சமர்த்தன், அதுக்கப்புறம் அவன் ஞானம் உள்ளவன், புத்திமான், இப்படி ரொம்ப அடுக்கிறான். அவன் படிச்சானா? இல்ல. எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ஊரே தள்ளிட்டான். குப்பைன்னு எதுக்கும் லாய்க்கலன்னு சொல்லி எல்லாமே தள்ளிட்டாங்க. ஆனா அவனை குறித்து சாட்சி அழகான சாட்சி. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நல்ல கர்த்தரை ஆராதிச்சா உங்களுடைய பாடியே வயசுல இன்னும் குறைஞ்சி கழுகு கொப்பான அப்படின்னா அது பெருமை கிடையாது, அது பைபிள்.
ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் மாம்சம் வாலிப மாம்சத்தை போல திரும்பும் என்று சொல்லி ஆதாரங்கள் இருக்குது. நாகமான் அப்படி எழுந்த பொழுது அவன் மாம்சம் மாறுச்சு. உன் மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்கும் பொழுது சம்திங் நடக்கும். கத்திதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் போடுறவர்கள் கர்த்தர் பாக்கியவான்கள், ஆரவாரம் பரலோகம் களிகூரும். மௌனமா இருக்கிறவர்கள் மௌனமாவே இருப்பார்களாக, துதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த பாட்டை குறித்து நான் கடகடன்னு வேகமா நான் சொல்றேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 19ஆம் அதிகாரத்துல இந்த பாட்டு மோசே எழுதி கொடுக்குற பாட்டு. இந்த பாட்டு வானத்துக்கு பூமிக்கு சாட்சியா இருக்குமா? அப்ப நம்ம பாடுற பாட்டு ஆகாய மண்டலத்துல போய் கலக்கும் பொழுது ஆகாய மண்டலத்தில் எத்தனையோ விதமான இச்சையான பாட்டுகள், பில்லிச்சூனிய பாட்டுகள், மந்திர பாட்டுகள், எத்தனையோ பாடல்கள் சத்தம். பாட்டு வாயை திறந்து பாடிட்டா, வாயை திறந்து சொல்லிட்டா அது எங்கேயோ இருக்கு. சரிங்களா? நம்ம வாயை திறந்து பாடிட்டா அது எங்கேயோ இருக்குது. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தீய சக்திகள் நடுவுல நீங்க பாட 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 வானமும் பூமியும் உனக்கு சாட்சியாய் மாறும். உங்க பாட்டு பக்கத்துல உங்க பாட்டு கர்த்தரை துதிக்க துதிக்கி வானமே சாட்சியா இருக்கும். இந்த அம்மா குட் அம்மா, இந்த அம்மா குட் அம்மா இருக்கனால இந்த அம்மாவுக்கு வானத்தை பார்த்து சொல்லி, வானமே அந்த அம்மா பாட ஆரம்பிச்சு, வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை பொழிந்திரளு. நீங்க பாடுற பாட்டுக்கு வானம் கண்ண செய்யுமா, செவி கொடுக்குமா? நீங்க பாடுற பாட்டுக்கு பூமி செவி கொடுக்குமா? நீங்க பாடும்போது சாட்சி இருக்குமா? இந்த பாட்டு கவனிக்கிறீங்களா? இந்த பாட்டு கர்த்தர் வெளிப்படுத்தல் வரைக்கும். நீ வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா இது மோசேயின் பாட்டு. இங்க எழுதின பாட்டு பாத்தீங்களா? இங்க யாத்ராமத்துல உபாகமத்துல எழுதின பாட்டு. அந்த பாட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு நடக்க போற அந்த புது உலகத்துல கூட அங்க கூட இந்த சேம் பாட்டு தொனிக்க போது. ஆகியால மோசேயின் பாட்டு, பாஸ்டர் பிராங்க்லினின் பாட்டு, அப்புறம் ராஜ் திலக் பாட்டு, எல்லார் பாட்டும் பரலோகம் வரைக்கும் சத்த விடும். ஆகியால் பாடல்கள் ஆண்டவர் பாடல்களை கர்த்தர் ஆண்டவர் தான் உருவாக்குறார். அதுக்கு தான் வாயை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாடல்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த பாடல்களை பாடுவ தூதர்கள் இறங்குவதற்கு சம்பந்தம் உண்டு. விசுவாசிகள் கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த சங்கீதம் 71:23 நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டு கொண்ட என் ஆத்மாவும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பாடும்போது சொல்லுங்க. பாடுறது பாடாம இருக்கிறது, பாடணுமா? பாடுறதும் பாடாம இருக்கிறதும் அது யாரை சார்ந்தது? பாடுறது பாடாம இருக்கு யாரை சார்ந்தது? நீங்க பாடுறா, இவங்க பாட விரும்புறாங்க, கையை தட்டி பாட விரும்புறாங்க. இவங்க வேலைக்கு போற இடத்துல பார்த்தா பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, பாட்டு வந்துட்டு சில பேர் பாட விரும்புறாங்க. சில பேர் 1000 பாட்டு தெரிஞ்சாலும் வாயை திறக்காது. அது யாரை சார்ந்தது தெரியுமா? அது ஆண்டவரை சார்ந்தது இல்ல, அது தனிப்பட்ட மனுஷனை சார்ந்த. சிங்கத்தின் குகையில் இருக்க தானியேலை பாட வச்சு இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே, சிங்கத்தின் குகையில கூட பாட அது தீர்மானம் எடுக்க வேண்டியது தானியேல் தான். எடுத்தா உனக்கு வெற்றி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாடலுடைய பிறப்பிட ரகசியம் பரலோகம். இதனுடைய ரகசியத்தை நம்ம கொஞ்சம் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அது பெரிய ரகசியம். ஓகே ரைட். ஆகையால நம்ம பாடும் பொழுது நம்முடைய ஆத்துமா, ஆமென், கண்ணுக்கு தெரியாம உள்ள கடக்கிற ஆத்துமா பலனடையும். உன் ஆத்துமா மகிழும், உன் ஆத்துமா வாழும். நீ ஆத்துமா வாழும் பொழுது வெளியில இருக்க எல்லாவற்றிலும் மாற்றம் வர ஆரம்பிக்கும். சக்சஸ் காரிய சித்தி கத்தர உன் கையில கொடுத்துற, உன் வாயில கொடுத்துற, உன் உதடல கொடுத்துற. திறக்கல வச்சுக்கவே ஒண்ணுமே பேய் ஒரு 1000 பேய் கட்டிடும். பாடுற வழியே ஒரு சிம்பிள் மெத்தட். நீ ஜெயிக்கிறதுக்கு, காரியத்தை வெற்றியா மாற்றுக்கு ஜெயிக்கிறதுக்கான சிம்பிள் மெத்தடே உன் வாயில வச்சிருக்கிறாரு. பழிகாரனையும் சாத்தானையும் அடக்கி போட பாலகர் வாயிலை துதி உண்டு பண்ணுவாராம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உனக்கு வாயில துதிக்கும் பொழுது உனக்கு ஒரு வெற்றி உண்டுன்னு சொல்லி பைபிள் தெரியும், சத்தியம் தெரியும். இந்த சத்தியம் தெரிஞ்சும் பேதைகள் மாதிரி முட்டாள்கள் பாட மாட்டாங்க. சொல்லுங்க, முட்டாள்கள். நான் பைபிள் வசனம் இருக்கு சொல்றேன், அந்த வசனத்துல எடுத்து வச்சு. முட்டாள்கள், நீதிமான்கள் பாடி மகிழ்றாங்க, ஞானவான்கள் பாடி மகிழ்றாங்க. முட்டாள் பாடவே மாட்டான். பைபிள் சொல்லுது, எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. எரேமியா 48
33. அந்த வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, திராட்சை தோட்டத்துல வேலை செய்றவங்க பாடுவாங்க. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்றவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடும் பொழுது அந்த தொழிற்சாலையில அட்மாஸ்பியர் மாறும், லாபம் உண்டாகும், ஜனங்கள் ஈர்க்கப்படுவாங்க. நப்தலி இன்பமான வசனங்களை பாடுகிறவன். ஆமென். அந்த கோத்திரத்து மேலேயே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த கோத்திரம் பாடுற கோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சபையில ஆண்டவர் பரலோகம் எப்படியோ அப்படிதான் பூலோகத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். வாயை திறந்து பாட கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஓகே ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நிறைய ஒவ்வொரு வேலை ஸ்தலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன போன வாரத்தில் நான் சோமலாம் இருந்தேன். என்னுடைய பெட்ல ஒரு பக்கம் அந்நிய பாஷை, இன்னொரு பக்கம் பெனிகனுடைய ஹீலிங் சாங் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போறோம். சோமலையா அந்த ஹீலிங் சாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி நம்முடைய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடல்களை போட்டு அதோடு சேர்ந்து பாட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பாடலின் ரகசியம் உன் வாழ்க்கையவே மாத்திரும். சத்தமா ராமன் சொல்ல, உங்க தேவைக்கு தகுந்தபடி நாமங்களை சொல்லி பாடுங்க. பாடல் ஏகப்பட்ட பாடல்களை அநேக ஏற்றிருக்காங்க, இன்னும் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடல்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்க சிச்சுவேஷனை மாற்றுகிற பாடல்கள். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. மிராக்கிள் நடந்துரும். நான் சொல்றேன், எது நடக்குதோ இல்லையங்க, மருந்து வேலை செய்தோ இல்லையங்க, இந்த பாட்டு கட்டாயம் பரலோகத்துல உனக்காக என்னமோ டெலிவரன்ஸ் கொடுக்கும், வேலை செய்யும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். பாருங்க, வாஸ்து பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். ஆனபடியால் நீங்க ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, நாட்கள் பொல்லாதவர்களாய் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுவான வெறி கொல்லாமல் ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டினாலும் ஒருவரை புத்து சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி அப்படியே பாடும் பொழுது அந்த வசனம் அப்படியே இந்த அதிகாரம் பார்க்கும்போது குடும்பத்தையே கட்டிதான். கணவன் மனைவி பிள்ளைங்க 22 வருஷம் மனைவிகளை பற்றி, அப்புறம் குடும்பத்தை குறித்து எல்லாத்தையும் போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வசனத்தினுடைய என்ன முக்கியம் சொல்லுதுன்னா, நம்ம ஞானமற்றவளா நடக்காம இருக்கணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிக்கும் போது, ஆமென், ஆவியில நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டினாலும் பாட 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 உங்களுடைய புத்தி தெளியும். வசனத்தை பாட வாயை திறந்து பாட, கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி என் வாயிலே. உங்க ஞான பாட்டு உங்க குடும்பத்தை கட்டப்படுகிற பாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலம் வேஸ்ட் ஆயிராது. சில பேர்லாம் என் டைம் அப்படியே பிசாசு உறிஞ்சி குடிப்பதே சில பேர் கொண்டு வந்துருப்பாங்க. பட் நம்ம நல்ல கர்த்தரை பாடி ஆயத்தப்பட்டுனா உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய சித்தம், ஆமென், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன எப்படி யார்கிட்ட மூவ் பண்ணணும், இந்த காரியத்துக்கு யார்கிட்ட போய் பேசணும், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ பாட ஆரம்பிச்சினா தேவ சித்தத்தை ஆவியான உணர வைப்பார். அல்ல சொல்லுங்களேன். அப்புறம் பாட பாடிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், பாடும்பொழுது கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தானா அவன் ஆவியிலே நிறைந்திருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் உற்சாகத்தோட கூட சத்தமா ஆமென் சொல்லுமா. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு பாடும்போது பக்தி விருத்தி அடையும். நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களுடைய உங்க சரீரத்தில் எப்படி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல அந்நிய பாஷை பேசும் பொழுது உங்க ஆவி பக்தி விருத்தி அடையும், சோர்வுகள் நீங்கும், பயம் நீங்கும், உங்க வாழ்க்கையில மறுபடியும் புது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 40:3, தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். எல்லாம் கேளுங்க. தேவனை துதிக்கும் புது பாட்டை வாயில கர்த்தர் கொடுத்தார், வாயில பாட்டை கொடுத்தாரு. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஃபுல்லா பாட்டெல்லாம், என் பாட்டை கேட்டீங்கன்னா, ஆமா இன்னைக்கு அது ஏன்டா நான் பாடி இப்ப வெக்கமா இருக்கு, அவ்வளோ பாட்டு எல்லாம் அசிங்கமான பாட்டு, சினிமா பாட்டா பாடு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வாயில கர்த்தரை துதிக்கிற புது பாட்டா வந்துச்சு.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்து என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு ஆண்டவரை பயந்து என்னை கண்டு என் வாயில வரக்கூடிய பாட்டை கண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாட்டை என் வாயில பாடுற பாட்டை கண்டு பயந்து கர்த்தரை விசுவாசித்தாங்க. என் வாயில பாடுற பாட்டு அநேக மக்களை காத்துமா ஆதாயம் செய்ய வச்சுச்சு. நீங்க பாடிட்டே இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவங்க கர்த்தரை நம்புவார்கள். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்க உதடு ஆமா அசையணும், புறா மாதிரி அப்படியே அப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க உதடுகள், மீட்டு கொண்ட உதடுகள், ரட்சிக்கப்பட்ட உதடுகள் பாடும். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட உதடுகள். இல்லாட்டா செவிட்டு ஊமை ஆவி கட்டிடுச்சுன்னா பாடாது. சொல்லுங்க, நல்ல நல்ல உதடுகள் திறக்கும். உங்க உள்ளத்துல ரட்சிக்கப்பட்டுட்டா உங்க பாட்டு, இதை பாட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ துதிக்கிறத பார்த்து அநேகர் உன்னை கண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வாங்க. தெருவே மாறும். கைகளை தட்டி இதெல்லாம் பார்த்தா நல்லா கரங்களை உற்சாகம் பார்த்தேன். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து, எல்லாம் சொல்லுங்க, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்படின்னா அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பயங்கரமான ஒரு சத்துருடைய யுத்தம், சத்துருடைய பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு மறைவிடமா இருக்கிறாராம். கர்த்தர் மறைவிடமா இருக்கிறதும் ஒண்ணுதான். உன்னை சூழ்ந்து பாடலா வந்துகிட்டே இருக்குதா? இரட்சணிய பாடல்கள், விடுதலையின் பாடல்கள் உன் வாயை திறந்தா வந்துகிட்டே இருக்குதா? வந்துகிட்டே இருந்தா நான் உனக்கு தெளிவா சொல்றேன், உன் சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட்டிருவாங்க. உன் வாயை திறந்து நீ பாடப்படுற இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இரட்சணிய பாடல, விடுதலையின் பாடல்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா அவன் பாட ஆரம்பிக்கிறான். அவங்க பாட அஸ்தி பாரங்கள் அசைந்தது. பல பேருடைய வாழ்க்கையில பயங்கரமா செய்வன பில்லிச்சுனி அஸ்தி பாரங்களும் வந்திருப்பாங்க. நான் பாட ஆரம்பிப்பேன், மியூசிஷியனுக்கு தெரியாது நான் ஏன் பாடணும். பாட ஆரம்பிக்கும் பொழுது சில மியூசிஷியன் பாடிட்டு இருக்கும்போது சில மியூசிஷியன் போட்டால் நல்லா இருக்கும், போட்ட உடனே எனக்கு டெலிவரன்ஸ் வந்துடும். அப்ப டெலிவரன்ஸ் உனக்கு வரும். கர்த்தரே நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள். பக்கத்தில் சொல்ல இரட்சணிய பாடல். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க. பாடல்கள் நீ பாடிக்கிட்டே இருந்தா உனக்கு ஏதோ ஒரு விடுதலை உண்டு. அல்ல சொல்லுங்களேன், கவலையப்படாதீங்க, பாட்டை பாடுங்க, துதிக்காருங்க. எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க துதி உன் வாயில் இருப்பதாக தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. உன்னை தூதர்கள் பாளையம் இறங்கி உன்னை விடுவிப்பார்கள். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 149 1ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு திறமையா பாடுங்க. சொல்லுங்க, திறமையான பாட்டை பாடுங்க. பாடும் பொழுது 7ஆம் வசனத்தில் அவருடைய ராஜாக்களையும் சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்களால் கட்ட. உன் வாயில கர்த்தரை துதிக்க திறமையான பாட்டு இருந்துச்சுன்னா உன் வாயில நீ பாடதான் போற, எவனையோ கட்டிடுவ. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் துன்மார்க்கனை கட்டுவ, எதிரிகளை கட்டுவ, ராஜாக்களை கட்டுகிற ஒரு சங்கிலி, ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி உன் வாயில் இருக்குது. நீ பாட துன்மார்க்குடைய சங்கிலியை, துன்மார்க்குடைய வாயை கட்டுவ, அவனுடைய கையை கட்டுவ, அவன் உனக்கு விரோதமா எழும்புனா கட்டக்கூடிய வல்லமை உன் வாயில இருக்கு. புரிஞ்சவளை கத்தி விடாம சொல்லுங்களேன். மேன்மக்கள் இரும்பு விலங்களால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை. ஆமா, ஆண்டவருடைய தீர்ப்பு தெரியுமா? பூமி, வானமும் பூமியும் கர்த்தருடையது. எனக்கு ரொம்ப ஆசை, 40 வார்டுலையும் நம்ம மக்களுக்கு சொந்த வீடு கட்டணும், அந்த இடத்துல ஆராதனை பண்ணணும். ஆராதனை பண்ணும்போது அந்த ஏரியாவில் குடியிருக்கிற எகிப்து தேவர்கள் மேல கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் நான் சொல்லும்போது கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 40 ஏரியாலையும் தாம்பரத்தையே நம்ம ஜனங்கள் சொந்த வீட்டால நிரப்பி கர்த்தரை துதிக்கும் பொழுது நியாய தீர்ப்ப எகிப்து தேவர்கள் மேல் தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரம் வாயில இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மேல் தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை கர்த்தர் வாயில வச்சிருக்கிறாரு. வாயில வச்சிருக்க இந்த கணம் 9ஆம் வசனத்தை 9 இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கு உண்டாவதாக. ஆமென். கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான கடைசி ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சகரியா 2:10-11 வாசிங்க. எல்லாம் பக்கத்தில் தெரியும். சியோன் குமாரத்தியே. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற கர்த்தர். என்ன பேரு? சியோன் குமாரத்தியே. எப்படி? கர்த்தரை கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை,
சியோன் குமாரத்தியே, சத்தமிட்டு ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணி கம்பீரமா பாடு. நானே வந்து பரலோகத்தை விட்டு நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தர் சொல்றது அப்படி நடக்கும் நம்புறீங்க? நீங்க கம்பீரமா எப்படி பாடணுமா? கம்பீரமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சியோன் குமாரத்தியே, கம்பீரமாய் பாடு. அல்லேலூயா. நீ என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கம்பீரமா பாடு. நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே 11 வாசிங்க. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சார்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன். சூப்பர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு சபைக்கு தேவை அநேக ஜாதிகள், அநேக மக்கள், அநேக ஆத்துமாக்கள் எல்லா இடத்துல இருந்து வரணும். தாம்பரத்துல முழுசுமா எல்லா இடத்துல இருந்து ஜாதிகள் வரணும். ஜாதிகள் வருவதற்கு கர்த்தர் நம்ம ஜாதிகளை நம் பக்கத்துல சேர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற திட்டம். சீயோன் குமாரத்தியே, கர்த்தரை கம்பீரமாய் பாடு. சங்கீதம் 118:15 வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் கர்த்தருடைய வலது கரம் உனக்காகவும் குடும்பத்துக்காக யுத்தம் நடக்கணும். யோசபாத் கம்பீரமா பாடுனா, யுத்தத்தின் வேளையில கம்பீரமா பாடுனா. ஒரு அந்நிய பாஷைகளை பேசி ஒரு 10 பாட்டு கம்பீரமா பாடு. கர்த்தர் உன் கூடாரத்துக்குள் வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய வலது கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும். உன் குடும்பத்துக்குள்ள நீதிமானுடைய கூடாரத்துல உச்சிதமான பொருட்களை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய வாயில உன் குடும்பம், உன் கூடாரம் அற்புதம் நடக்கணும். உன் கூடாரத்துல அற்புதம் நடக்கணும். உன் கூடாரத்துல கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்யணும். அப்படின்னா உன் கூடாரத்துல கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியவான்கள்.